மன்னா 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரே அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனத்துல மிக முக்கியமான ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் எதை தேட வேண்டும், எதை நாட வேண்டும் என்று. கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் குறிப்பிட்டு சொல்லுகிறது. அவருடைய வல்லமையை நம்ம நாடணுமா, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணுமா? அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசனமும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்பியிருப்பது அவசியம். அதற்கு கர்த்தருடைய பிரசனத்தை தேடுவது அவசியம். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ, கர்த்தருடைய பிரசனத்தை தேடுகிறோமோ, அவர்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நிரம்பி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வரும். மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம தேட வேண்டிய காரியங்கள் கர்த்தருடைய பிரசனம், நாட வேண்டிய காரியம் கர்த்தருடைய வல்லமை. இது ரெண்டையும் நம்ம கேட்டு ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடுகிறோம், உம்முடைய வல்லமையை நாங்கள் நாடுகிறோம்ப்பா. இந்த ரெண்டும் எங்களுக்கு தேவை. உம்முடைய பிரசனத்தினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமை நாவினால் நிரப்புங்க, உம்முடைய பலத்தினால் இடை கட்டுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். எங்க வாழ்க்கை உம்முடைய வல்லமையினால் நிரம்பின வாழ்க்கையா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.